மார்க்சிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாமக பத்திரிஜிக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த கன்னி மேடத்துக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புராணம் அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புராணம் அப்படின்னு சொல்றாங்க. சோழ வள நாட்டினுக்கும் தொண்டை நாட்டினுக்கும் இடையே உள்ள நடுநாட்டின் கிளையாக விளங்குவது திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொல்றாங்க. சோழ வள நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நடுநாடு, அதுக்குனுடைய ஒரு பிரான்ச்சஸா இருக்கக்கூடியதுதான் இந்த திருமுனைப்பாடு, திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் பெருமை பெற்ற அத்திருநாட்டிலே தெய்வ நலமும் சைவ நெறியும் ஏனைய வளமும் பொருந்தி திருநாவலூர் விளங்கியது. அப்ப அந்த நாட்டுலதான் மிகவும் பெருமை பெற்ற அந்த திருநாட்டுல சைவ நெறியும் தெய்வ நலமும் ஏனைய வளமும் பொருந்தி திருநாவலூர் விளங்குது. அதில் பொதுவாக ஏனைய மரபினர்களும் சிறப்பாக ஆதி சைவர்களும் இனிது வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானை முப்போதும் திருமேனி தீண்டி சிவாகம முறைப்படி வழிபாடு செய்யும் ஆதி சைவர் திருமரபில் சடையனார் என்பவர் தோன்றினார். அப்போ சிவபெருமான முப்போதும் திருமேனி தீண்டி சிவாகம முறைப்படி வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஆதி சைவர் திருமரபில சடையனார் அப்படிங்கிறவங்க தோன்றாங்க. அவர் இளமையிலிருந்தே எல்லா நற்குணங்களும் தாமே அமைய பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இளமையிலிருந்தே எல்லா நற்குணங்களும் அமைய பெற்றவங்க அந்த சடையனார் அப்படிங்கிற ஆதி சைவர் திருமரபில் வந்தவங்க. அவர் கற்பு நலமிக்க இசை ஞானியார் என்ற அம்மையார் அவருக்கு வாழ்க்கை துணைவியாராக அமைந்திருந்தனர். அப்போ இந்த சடையனாருடைய அந்த அவங்க மனைவி பேரு என்ன அப்படின்னா இசை ஞானியார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மையார் தான் அவருக்கு வாழ்க்கை துணைவியராக அமைந்திருக்காங்க. கண்ணுதர் பெருமான் கட்டளையிட்டபடி ஆளாள சுந்தரர் இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். அப்போ இந்த சடையனாருக்கும் இசை ஞானியார் அம்மாவுக்கும் அவங்களுக்கு பிறந்தவங்க தான் யாரு, இந்த ஆளாள சுந்தரர் அப்படிங்கிறவங்க. சோ பார்க்கடலிலே பனிமதி தோன்றியது போல தோன்றிய திருமகவை கண்டு தாய் தந்தையர் மகிழ்ந்து தம்பிரான் அருளால் பிறந்த குழந்தைக்கு நம்பியாரூரர் என்று நாமம் சூட்டினர். அப்ப நம்முடைய ஆளாள சுந்தரருக்கு என்ன பேர் சூட்டுறாங்க? நம்பியாரூரர் அப்படின்னு நாமம் சூட்டுறாங்க. நம்முடைய நம்பியாரூரருடைய அப்பா பேரு சடையனார், அம்மா பேரு இசை ஞானியார் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. நம்பியாரூரருக்கு நவரத்ன ஆபரணங்களும் ரத்தின சுட்டியும் அரைஞானும் பஞ்சாயுதமும் சதங்கையும் பூட்டி அழகுக்கு அழகு சேர்த்தனர். ஸோ குழந்தை பிறந்தனா எல்லா அணிகலன்கள்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு அந்த எல்லா ஆபரணங்கள், ரத்தன சுட்டி, அரஞ்ஞான் கயிறு, அப்புறம் சதங்கை எல்லாமே போட்டு அவங்க அழகுக்கு அழகு சேர்க்கிறாங்க. ஆரூரர் வீதியில் தளர் நடையிட்டு அவர் தேருருட்டி விளையாடுவார் ஆயினார். அப்போ சின்ன குழந்தைங்க இந்த நடவண்டியில வச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரு வீதியில தேருருட்டி அவரு விளையாடுறாரு. நரசிங்க முனையர் என்னும் அந்நாட்டினை ஆளும் மன்னர் இத்திரு புதல்வரை கண்டு காதல் கூர்ந்தனர். அப்ப அந்த திருநாவலூர்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த நரசிங்க முனையர் அப்படிங்கிற அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் இந்த புதல்வரை கண்டு, அது நம்முடைய நம்பியாரூரை, அவங்க பார்த்த உடனே காதல் கூர்ந்தனர். தனது நண்பராகிய சடையனாரையும் இசைஞானியாரையும் தொழுது ஆரூரரை தனக்கு மகனாக தருமாறு வேண்டினர். அப்ப நரசிங்க முனைவர் என்ன செய்யறாரு, அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் அவங்க இப்போ நம்பியாரூருடைய அப்பா அம்மாட்ட பேசுறாங்க. உங்க பையனை எனக்கு நீங்க தந்து மகனா தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சடையனார்ட்டையும் இசைஞானியார் அம்மாட்டையும் அவங்க தொழுது அந்த ஆரூரை தனக்கு மகனா தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. யாரு? இந்த நரசிங்க முனையர் அப்படிங்கிறவங்க. இப்ப என்ன சொல்றாங்க? தனக்கு மகனாக தருமாறு வேண்டினர். அப்போ என்ன சொல்றாங்க? சடையனார் உடனே உயிரினும் இனிய தன் மைந்தரை மண்மைந்தராக தந்தனர். உடனே என்ன மன்னன் கேட்கிறாரு,
உடனே சரின்னு சொல்லி சடையனார் வந்து தன்னுடைய மகனை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஆரூரர் நரசிங்க முனையருடைய அரும்பெரும் காதன் மைந்தராக அந்தணர் திருவும் அரசர் திருவும் ஒருங்கே பொழிய மிகவும் செல்வமாக வளர்ந்தனர். அப்ப வந்து அவரு ஆரூரர் வந்து எப்படி வளர்றாரு? அவர் வந்து அந்தணர் திருவும் அரசர் திருவும் ரெண்டும் ஒருங்கே பொழிய அவர் வந்து செல்வமாக அவர் வந்து வளர்ந்துகிட்டு வாராரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்தணர் இதுல சேர்ந்தவங்க இல்லையா, அதனால ரெண்டு விதமாவும் அவர் வளர்றாரு. உரிய காலத்தில் உபநயனம் செய்து முப்புரி நூல் சாத்தினர். இப்ப வந்து அந்த ஒரு பருவம் வரும்போது அவங்களுக்கு பூநூல் போடுவாங்க இல்லையா, அந்த பூநூல் வந்து சாத்துறாங்க. ஆரூரர் அளவில் தொல்லைகள் ஆய்ந்து திருமலி சிறப்பின் ஓங்கி திருமண பருவமாகிய 16வது ஆண்டினை அடைந்தார். இப்ப அவருக்கு அந்த கல்யாண வயசு வந்துருச்சு, 16 வயசு அவருக்கு வந்து வருது. அப்ப அந்த சடையனார் வந்து தம்முடைய திருமைந்தருக்கு திருமணம் செய்ய அவர் கருதுறாரு. திருநாவலூருக்கு அருகில் புத்தூர் என்ற ஊரில் தடங்கவி சிவாச்சாரியார் என்பாரது புதல்வியே தக்கவர் என்று முடிவு செய்தார். இப்ப தன்னுடைய மகனுக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சடையனார் என்ன பண்றாங்க, பொண்ணு பார்க்காங்க. அந்த பொண்ணு வந்து திருநாவலூருக்கு பக்கத்திலேயே புத்தூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல தடங்கவி சிவாச்சாரியார் அப்படிங்கிறவருடைய புதல்வியே ரொம்ப பொருத்தமானவா இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப குலம், கோத்திரம், மனம், அறிவு முதலிய எல்லா நலங்களிலும் ஒத்த அக்கன்னிகையை மனம் பேசுமாறு தக்கவர்களை அனுப்பினார். இப்ப கல்யாணம் பேசுறதுக்கு நம்ம ஆட்களை விட்டு பேசுறோம்னா அது மாதிரி அவங்களும் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களை எல்லாம் அனுப்பி அவங்க வந்து பேசுறதுக்காக அனுப்புறாங்க. நம்பியாரூரது நற்குணங்களை முன்னரேயே அறிந்த சடங்கவியாரும் அகமும் முகமும் மலர்ந்து பெண் தர இசைந்தார். அப்போ நம்முடைய நம்பியாரூருடைய நற்குணங்கள் எல்லாத்தையுமே இந்த சடங்கவி சிவாச்சாரியாருக்கு முன்னக்கூட்டியே தெரியுங்கிறதுனால அவங்க வந்தவங்க எல்லாரையுமே இவர் அகமும் முகமும் மலர்ந்து சரி நான் பெண்ணு தாரேன் அப்படின்னு சொல்லி அவர் இசைந்திருக்கிறாரு. திருமண நாள் குறித்து உறவினருக்கும் நண்பினருக்கும் அவர் திருமண ஓலை அனுப்பினார்கள். அப்ப அவங்க வந்து திருமண நாள் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி குறிச்சு உறவினருக்கும் நண்பர்களுக்கும் அவங்க வந்து திருமண ஓலைய அனுப்புறாங்க. புத்தூரில் திருமணத்திற்கு உரிய சிறந்த ஏற்பாடுகள் யாவும் அமைத்து கொண்டு இருந்தனர். இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் அங்க புத்தூர்ல நடக்குது. ஏன்னா பெண்ணு ஊர் வந்து புத்தூர் இல்லையா, ஆனா அதுவும் எங்க இருக்கு அப்படின்னா அந்த இவங்களுடைய ஊருக்கு திருநாவலூருக்கு பக்கத்துலதான் இருக்கு. ஓகேயா? அப்ப இந்த சுந்தரர் மன்னர் கோலமும் வைதிக கோலமும் விளங்க சிவமூர்த்தியை சிந்தித்து நண்பரும் உறவினரும் சூழ புறவி மேலூர்ந்து புத்தூரினை அடைந்தார். அப்ப இவர் வந்து என்ன மன்னர் வீட்டுலதான் வளர்றாரு, ஆனா வைதிக குலம் இல்லையா, அப்ப வந்து ரெண்டு விதமாவும் அவர் வளர்ந்து வராருன்னு சொன்னாங்கல்ல. அந்தனர் தெருவும் அரசர் தெருவும் ஒருங்கே புரிய உங்க செல்வமா வளர்ந்துட்டு வராரு. அப்படிப்பட்ட சுந்தரர் மன்னர் கோலமும் வைதிக கோலமும் விளங்க சிவமூர்த்தியை சிந்தித்து எந்த சிவபெருமானை சிந்திச்சு நண்பரும் உறவினருமாக ரொம்ப வேகமா அவங்க வந்து புத்தூர்ன போய் அடையிறாங்க. ஏன்னா கல்யாணம் இல்லையா, அதுக்காக அங்க போறாங்க. சங்கங்கள் வந்து முழங்கின, வேத கீதங்கள் பாடினர், மாதர்கள் ஆடினர், மங்கள வாத்தியங்கள் கடல் போல் ஒலித்தன. மனம் வந்தபடியால் அவ்வூர் அன்று தொட்டு மனம் வந்த புத்தூர் என பெயர் பெற்றது. தோரணங்களும் வாழை கமுகுகளும் அங்கு வந்து நாட்டப்பட்டன. மனைகள் தோறும் பூரண கும்பம் வந்து வைத்தனர். வீதிகள் பன்னீரால் தெளிக்கப்பட்டு சந்தனத்தால் மெழுக பெற்றன. ஸோ இப்ப அங்க கல்யாணத்துக்காக இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அங்க வந்து பண்றாங்க. ஓகேங்களா? சந்தனத்தால எல்லாம் மெழுகப்படுது. இப்ப சடங்கவி சிவாச்சாரியார் அவங்க எல்லோரையும் அவர் வந்து வரவேற்கிறாங்க. எல்லோரும் நன்கு உபசரிக்க பெற்றார்கள். மனத்தொழில் தொடங்க பெற்றது. அந்த திருமணத்துக்கான அந்த வேலைகள் தொடங்க பெற்றது. திருமண பந்தரில் நிறைந்த கூட்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பொழுது முன் திருக்கைலாய மலையில் மையன் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய் என்று சுந்தரர் கேட்டுக்கொண்டவாறு எம்பெருமான் தடுத்தாட்கொள்வான் என்று கருதினார். அதாவது முன்னாடி திருக்கையில இந்த முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த கதையில, நான் வந்து இப்ப மண்ணுலகத்துக்கு நீ போன்னு சொல்லி அனுப்பும் போது சுந்தரர் வந்து பயப்படுறாரு. இல்லப்பா, இந்த அதாவது மாயை வந்து உன்னை நெருங்கும் போது நான் உன்னை தடுத்து ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பொழுது முன் திருக்கைலாய மலையில் மையன் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்தாண்டருள் செய் என்று சுந்தரர் கேட்டுக்கொண்டவாறு
எம்பெருமான் தடுத்தாட்கொள்வான் என்று கருதினார். அப்ப தளர்ந்த வயதும் இப்ப வந்து சிவபெருமான் தடுத்தாட்கொள்வதற்காக வாராரு. அதை பத்தி இனி சொல்ல போறாங்க. தளர்ந்த வயதும் தலமிசை இருந்த அந்த சந்திரனை நரைமயிர் ஆகியது போன்ற வெளுத்த தலை மயிர் முடியும், செவியில் வடிந்த குழையும், மார்பினில் புரி நூலும், தோளில் உத்திரியமும், வெயிலை மறைக்கும் குடையும், கருப்பை முடிந்த மூங்கில் தடியும் விளங்க அழகு கிள வடிவு கொண்டது போன்ற திருவடிவுடன் சிவபெருமான் மனத்தொழில் தொடங்கும் பந்தரிடை வந்து யான் கூறும் இந்த மொழியை யாவரும் கேண்மின் என்று அருளி செய்தனர். சிவபெருமான் என்ன தோற்றத்துல வாராருங்கிறத வர்ணிச்சிருக்காங்க. ஒரு வயசான தாத்தா, ஒரு தளர்ந்த வயதும் தலைமிசை இருந்த அந்த சந்திரனே தன் நரை மயிராகியது போன்ற வெளுத்த தலை மயிர் முடி, செவியில வந்து வடிந்த குலை போட்டிருக்காரு, மார்பினில் பொறி நூல் போட்டிருக்காரு, தோளில் உத்திரியம் போட்டிருக்கிறாரு, வெயிலை மறக்கும் அந்த குடையை வச்சிருக்காரு, கருப்பை முடிந்த அந்த மூங்கில் தடியையும் விளங்க அழகு கிள வடிவு கொண்டது போன்ற திருவடிவுடன் சிவபெருமான் இந்த திருமண தொழில் வேலை நடந்துட்டு இருக்கே அந்த பந்தல், அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. சேர்ந்துட்டு என்ன சொல்றாரு, யான் கூறும் இந்த மொழியை யாவரும் கேண்மின் என்று அருளி செய்தனர். நான் ஒண்ணு சொல்ல போறேன், எல்லாரும் கேளுங்க அப்படின்னு இந்த தாத்தா கிள வடிவேல வந்து சிவபெருமான் சொல்றாரு. அவரது திருமேனியின் பொழிவை கண்ட அந்தணர்களும் நம்பி ஆரூரரும், ஐயா உமக்கு நல்வரவு, நாங்கள் செய்த தவப்பயனால் உங்கள் வரவு எமக்கு கிடைத்தது, தாங்கள் சொல்ல எண்ணியதை சொல்லி அருள்வீர் என்றார்கள். ஏன்னா ஒரு கிள வடிவத்துல வந்திருக்கிறாரு இல்லையா சிவபெருமான். இவங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவங்க ஒரு மரியாதையோட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துட்டு, நீங்க ஏதோ சொல்லணும்னு சொல்றீங்களே, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க. சொல்லி அருள்வீர் அப்படின்னு சொல்றாங்க. முந்தை மறையாயிரம் முடிந்த முக்கட்பெருமான் மணமகனை நோக்கி, அப்பனே, எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு காரணமாக ஒரு பெரு வழக்கு உள்ளது அப்படின்னு அந்த கிள வடிவத்துல வந்து அந்த அவர் வந்து சொல்றாரு சிவபெருமான். அப்பனே, உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு காரணமாக ஒரு பெரு வழக்கு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதனை முடித்த பின்னர் உனது திருமணத்தை செய்க என்று அருளி செய்தனர். ஆரூரர், ஐயனே நன்று, உமக்கும் எனக்கும் வழக்கு உளதாயின் அதனை முடித்தளது இவ்வதுவை செய்யேன். அது என்ன வழக்கு, இன்னதென தெரியுமாறு விளக்கமாக நீங்கள் கூறும் அப்படின்னு சொல்லி நம்பி ஆரூரர் சொல்றாரு. ஏன்னா உனக்கும் உங்களுக்கும் ஏதோ வழக்குன்னு சொல்றீங்க, வழக்க முடிச்சுட்டு வேண்டாம் நீ கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்றீங்க, அது என்ன வழக்கு விவரமா சொல்லுங்கன்னு ஆரூர் வந்து அந்த வடிவுள்ள சிவபெருமான்கிட்ட கேட்கிறாங்க. இந்த அவையில் உள்ள அனைவரும் கேளுங்கள், இந்த நம்பி ஆரூரன் என்னுடைய அடிமை என்று பரமன் பகர்ந்தனர். அப்ப எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்பி ஆரூரன் என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாலைநாதி வானவர் அனைவரையும் தனி அடிமையாக உடைய பெருமானுடைய இந்த எதிர்பாராத சொல்லை கேட்ட அனைவரும் திகைத்து போயினர். திடீர்னு வந்துட்டு ஒரு கல வடிவத்துல வந்துட்டு இந்த நம்பி ஆரூரர், இப்ப கல்யாணம் முடிக்க போற மாப்பிள்ளை அது இல்லையா, இந்த நம்பி ஆரூரன் என்னுடைய அடிமை அப்படின்னு அவங்க சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஷாக்கா இருக்கு, என்னடா எப்படி சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் திகைச்சு போறாங்க. சோ இவர் என்ன நினைந்தார் என்று அவர் பால் நெருங்கினர். சிலர் வந்து சிரித்தனர், சிலர் சினந்தனர். நம்பி ஆரூரர் கீழவரை நோக்கி இந்த ஐயருடைய சொல் மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று இகழ்ச்சியாக கூறி சிரித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து கொஞ்சம் விந்தையா இருக்கு, சிலர் சிரிக்காங்க, சிலருக்கு கோவம் வருது. இதென்ன கல்யாணம் முடிய போற இந்த பெண் மாப்பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரி இந்த கலவை வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு அவங்க இகழ்ச்சியாவும் அதை வந்து சொல்லி சிரிக்கிறாங்க. அவ்வாறு சிரித்த தனது அன்பனை நோக்கி பெருமான் தோளிலிருந்த உத்திரியத்தை தாங்கி கொண்டு அருகில் சென்று, அந்த காலத்தில் உனது பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை இதோ இருக்கின்றது அப்படின்னு அந்த அடிமை ஓலை வந்து காமிக்கிறாரு அந்த கிழவன். ஏன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உனது பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அந்த அடிமை ஓலை இதோ இருக்கின்றது, வெறும் வாய் வார்த்தை மட்டுமன்று, அங்கனம் இருக்க நீ எள்ளி நகையாடுவது சரியென்று என்று அருளி செய்தனர். நீ சும்மா வந்து இந்த மாதிரி சிரிக்காத, இது தப்பு, பாரு என் கையில இருக்கு பாரு இந்த அடிமை ஓலை, உனது பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலை என்கிட்ட இருக்கு பாரு அப்படின்னு காட்டுறாரு. அந்த தாத்தா வந்து காட்டுறாரு. நம்பி ஆரூரருக்கு பண்டை பிறப்பின் தொடர்பினால் உள்ளம் உருகியது. என்ன ஜென்மாத்தினுடைய தொடர்பு இருக்கு இல்லையா, அதனால பண்டை பிறப்பினுடைய
தொடர்பினால் உள்ளம் உருகியது. ஐயனே, ஆற்றில் அந்தணர்கள் வேறு ஒரு அந்தணருக்கு அடிமை என்பது எங்கும் கிடையாது. ஏன்னா அங்க அந்தணர்கள் அப்படிங்கிறவங்க வேற ஒரு அந்தணருக்கு அடிமைங்கிறது அந்த வழக்கம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்று புதிதாக நீர் சொல்ல நான் கேட்டனம் அப்படின்னு சொல்றாங்க. பித்தனோ மறையோன் என்றார் அப்படின்னு சொல்றாங்க. சோ எம்பெருமான், அப்பனே, நான் பித்தனுமாக அல்லது பேயனும் ஆக இன்னும் நீ எத்தனை இகழுரை கூறினாலும் நான் அதற்கு நாண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன வேணா என்ன சொல்லிக்கோ, பித்தனும் சொல்லிக்கோ, பேயின்னு சொல்லிக்கோ, என்ன வேணா சொல்லிக்கோ அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு அவங்கள பார்த்து. நான் இதுக்கெல்லாம் நான் நாண மாட்டேன். என்னை நீ இன்னும் சிறிதும் தெரிந்து கொள்ளவில்லை. வித்தகம் பேச வேண்டாம், எழுந்து பணி செய் என்று அருளினார். அவரு காரியத்துல கண்ணா இருக்கிறாரு. நீ வித்தகம் பேச சும்மா பேசிட்டு இருக்காத, எழுந்து உன் வேலையை பண்ணு, நீ எனக்கு அடிமை இல்லையே, என் கூட வான்னு அவர் கூப்பிடுறாரு சிவபெருமான். ஆரூரருக்கு அவருடைய வடிவும் சொல்லும் உள்ளத்தை ஒருபுறம் உருக்கினாலும் அவர் அடிமை என்ற அந்த சொல் ஒருபுறம் சினத்தை மூட்டியது. ஐயனே, எங்கே அந்த ஓலையை காட்டும் என்றார். இவர் அடிமை, நீ எனக்கு அடிமை, நான் அந்த ஓலை வச்சிருக்கேன்னு சொல்ல சொல்ல அந்த அடிமைங்கிற அந்த சொல்ல கேட்கும் போது அவருக்கு கொஞ்சம் கோபம் வருது. நம்பியூராருக்கு கோபம் வருது. எங்க நீ அந்த ஓலையை என்கிட்ட காட்டும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அரணார், அடிமையாகிய நீ ஓலையை காட்டென்றால் நான் காட்டுவனோ? சபையில் உள்ள பெரியோருக்கு காட்டி மெய்ப்பித்த பின் நீ வேலை செய் என்றனர். அப்ப நான் நீ காட்டுன்னா உடனே காட்டிடுவேனா? எல்லாரும் பெரியவங்களுக்கு முன்னாடி நான் அதை காட்டின பிறகு நீ அதுக்கு வேலை செய்ய அப்படின்னு சொல்றாரு. ஆரூரர் அந்த ஆவணத்தை வலிதில் பறிக்க சென்றார். எம்பெருமான் காவணத்திடையே ஓடினார். சுந்தரர் ஓடி அவரை தொடர்ந்து பற்றினார். அவரை தவிர ஆலமுண்ட நீலகண்டரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார்? சுந்தரர் அவர் திருக்கரத்தில் இருந்த அந்த அடிமை ஓலையை பறித்து, அந்தனர் அடிமையாகி ஏவல் செய்தல் என்ன நியாயம் என்று கூறி ஓலையை கிழித்து எறிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் முதல்ல காட்ட மாட்டேன், பெரியவருக்கெல்லாம் காட்டி மெய்ப்பித்த பிறகு நீ வேலையை பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா அரூரன் என்ன பண்ணாருன்னா அந்த ஆவணத்தை ரொம்ப ஃபோர்ஸா அவர்கிட்ட இருந்து பறிச்சு எடுத்துட்டாரு, பிடுங்கிடுறாரு. எம்பெருமான் காவணத்திலேயே அவர் ஓடுறாரு. சுந்தரர் அதுக்கு பின்னாடியே அவர் தொடர்ந்து ஓடி அதை பற்றினாரு. அவரை தவிர அந்த ஆலமுண்ட நீலகண்டரை யாரு தொடர்ந்து எட்ட வல்லார் அப்படின்னு சொல்றாங்க. சோ சுந்தரர் அவர் திருக்கரத்தில் இருந்த அந்த அடிமை ஓலையை பறித்து, அந்தனர் அடிமையாகி ஏவல் செய்தல் என்ன நியாயம் என்று கூறி அந்த ஓலையை அவரு கிழிச்சு போட்டார். யாரு? நம்பியூரார் கிழிச்சு போட்டுறாரு. அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான் ஒரு முறை முறையோ என்று ஓலமிட்டனர். அருகில் நின்றவர் இருவரையும் விலக்கி, ஐயரே, எங்கும் எக்காலத்திலும் நடந்திராத தன்மையை கொண்டு வழக்காடுகின்றீரே, நீர் யார்? உமது ஊர் எது? கூறும் என்று கேட்டனர். அப்ப அவங்க எல்லாருமே அருமுறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு இன்னும் இதை பத்தி தெரியறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிடுறாங்க. அருகில நிக்கிறவங்க எல்லாங்க சரி சரி போங்க, என்னப்பா நீங்க என்னதான் சொல்றீங்க தாத்தான்னு சொல்லிட்டு, எங்கும் எக்காலத்து நடந்திருக்காத ஒரு தன்மையை கொண்டு ஒரு வழக்கா நீர் இதை எடுத்துட்டு வந்திருக்கிற, நீ யாரப்பா, உன் ஊர் என்ன அப்படின்னு அந்த கிழவன்ட்ட எல்லாரும் கேட்கிறாங்க. ஆண்டவன், நான் இவனது தலைவன், எனது ஊர் திருவெண்ணை நல்லூர். அது இருக்கட்டும், இவன் அறநெறியின்றி பலாத்காரம் செய்து என் கையில் இருந்த அடிமை ஓலையை கிழித்ததினாலேயே அடிமை என்பது உறுதியாயிற்று. இப்ப அவரு ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்யறாரு? நான் இவனுடைய தலைவனா, எனது ஊர் திருவெண்ணை நல்லூர். சரி, அது இருக்கட்டும். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? என் கையில இருந்து இந்த ஓலைய இந்த பலாத்காரமா பிடுங்கிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அறநெறியின்றி பலாத்காரம் செய்து என் கையில இருந்த அந்த அடிமை ஓலையை அவன் கிழிச்சதுனால உண்மையாவே அவன் எனக்கு அடிமைங்கிறது இதுல இருந்து உறுதியாகுது அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆரூரர் அவரை நோக்கி, ஓஹோ, நீர் பழைய மன்றாடி போலும், நீர் திருவெண்ணை நல்லூராகின் உமது பிழைமலி வழக்கை அங்கடமே பேசி முடிவு செய்வோம், வாரும் என்று சொல்றாங்க. ஓகே, நீ உனக்கு ஊரு திருவெண்ணை நல்லூரா, சரி வா, அங்கேயே போய் நம்ம இந்த வழக்கை நம்ம பேசி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரூரர் சொல்றாரு. வேதமும் காணாத விமலன் அங்கனமே செய்வோம், திருவெண்ணை நல்லூரில் உள்ள ஆண்டோர் முன் கூறி உறுதி செய்வேன் என்று கோலூன்றி நடந்தனர். ஏன்னா அப்பெல்லாம் இந்த பெரியவங்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து மாதிரி கூட்டி தானே அவங்க நியாயத்தை எல்லாம் வழங்குவாங்க இல்லையா, வழக்கு நியாயத்தை கூறுவாங்க. அத மாதிரி இப்ப திருவெண்ணை நல்லூரில் உள்ள ஆண்டோர்கள் முன்னாடி இதை கூறி நான் உறுதி செய்யறேன் அப்படின்னு சொல்லி கோலூன்றி நடக்கிறாரு கிழவன்.
காந்தத்திற்கு பின் இரும்பு ஈர்க்கப்படுவது போல் எம்பிரான் பின் நம்பியாரூரர் சென்றார். இது என்ன ஆகுமோ என்று திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் உடன் சென்றார்கள். ஏன்னா கல்யாண நேரம், கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இந்த மாப்பிள்ளையே ஆரூர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கலவை வந்து சொன்னோன்னே அங்க கல்யாணத்துக்கு வந்த மக்கள் எல்லாருமே இதெல்லாம் கேட்டு ரொம்ப அவங்களுக்கு இதா இருக்குது, என்னடா பண்றது அப்படின்ட்டு எல்லாருமே சரி போவோம்னு கூடயே போறாங்க. திருவெண்ணெய்நல்லூரை அடைந்தார்கள். அங்கு குழுமியுள்ள அந்தணர்களது சபையில் போய் இறைவன் ஐயன் மீர் இந்த நாவலூரான் என் அடிமை அடிமை என்று காட்டிய ஆளோலையை வலிதில் பற்றி கிழித்து விட்டனன். ஏன்னா அந்த ஒரு அங்க இருக்கக்கூடிய ஆன்றோர் முன்னாடி இந்த கிழவன் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த குழுமி உள்ள அந்தணர்களது சபையில போய் இறைவன் என்ன சொல்றாரு, இந்த நாவலூரான் என்னுடைய அடிமை அடிமை என்று காட்டிய இந்த ஆணோலையை அவன் வலிதில் பற்றி கிழித்து விட்டனன். இது என்னுடைய வழக்கு என்று அருளி செய்தார். அப்ப இதுதான் என் வழக்குன்னு அவர் எடுத்து சொல்றார். அவையில் உள்ளோர் எல்லோரும் ஐயா, மறையவர் அடிமையாதல் என்பது இந்த உலகில் இதுவரையிலும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த அவங்களுடைய இந்த அந்தனர்லயே இந்த அடிமையாதல்ங்கிற விஷயமே இதுவரை யாருக்கும் அடிமைங்கிற விஷயமே நடந்தது இல்லை. உமது உரை என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ளவங்க கேட்கிறாங்க. அறிவின் மிக்க ஆண்டோர்களே, நான் கூறுவது முற்றிலும் உண்மை, பொய்மை அன்று. இவன் கிழித்த ஓலை இவன் பாட்டன் தானும் தன் வழித்தோன்றல்களும் அடிமை என்று எனக்கு எழுதி தந்தது என்றனர். உடனே அந்த கிழவர் வந்து சொல்றாரு, இல்ல இது நான் சொல்றது உண்மைதான், பொய் கிடையாது. இந்த கிழித்த ஓலையில அவங்க பாட்டன் மட்டும் இல்லாம அவங்க வழி தோன்றல்கள் எல்லாருமே எனக்கு அடிமைன்னு அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த கிழவன் வந்து சொல்றாரு. சபையோர்கள் சுந்தரரை நோக்கி, இவர் காட்டிய அடிமை ஓலையை வலிய வாங்கி கிழித்தது முறையாகுமோ? அதனால் உமக்கு வெற்றி வருமோ? இவர் யாருக்கும் ஏற்கும்படி கூறினார். அப்ப அவனை பார்த்து சட்டம் போடுறாங்க, சுந்தரரை பார்த்து, நீ வாங்கி கிழிச்சது முறையாகுமா? அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உன்னுடைய கருத்து யாது அப்படின்னு சொல்லியும் கேட்கிறாங்க. அப்ப நம்பி ஆரூர் என்ன சொல்றாரு, எல்லா நூல்களையும் உணர்ந்த அறிஞர்களே, என்னை ஆதி செய்வன் என்று நீங்கள் அறிவீர்கள். என்னை இவர் அடிமை என்று சாதிப்பாராகில் அது மனதிற்கு எட்டாத மாயையே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆதி சைவன் அப்படிங்கிறவங்க மற்றவங்க யாருக்குமே அடிமையா இருந்தது கிடையாது இதுவரை. அப்ப இவர் வந்து மனதுக்கு எட்டாத ஒரு சொல்றது எல்லாமே மனதுக்கு எட்டாத ஒரு மாயையா இருக்கு எனக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வல்லேன், எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்று சுந்தரர் சொல்றாரு. சபையோர்கள் கிழவரை நோக்கி, ஐயரே, இவரை உமது அடிமை என்பதை எம்முன் உறுதி செய்யும் அப்படின்னு சொல்றாரு. சபையோர்கள் வந்து கிழவரை நோக்கி, சரி ஐயரே, இவர் அடிமை அப்படிங்கிறத இன்னுக்கு முன்னாடி நீங்க உறுதி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு வழக்கை உறுதி செய்வதானால் அதுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. ஒண்ணு ஆட்சி, அப்புறம் எழுத்து, இன்னொன்னு சாட்சி அப்படின்னு 3 தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வழக்கை வந்து நம்ம விசாரிச்சு உறுதி செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு அனுபவம், இன்னொன்னு எழுத்து, 3வது சாட்சி அப்படிங்கிற அந்த 3ல ஒன்றை காட்டுனா இவர் உமது அடிமையாகும் என்றார்கள். அப்ப அந்த மாயையில் வல்ல அந்த மணிகண்டர் முன் இவன் பிடித்த அந்த மூல ஓலையை பார்த்து எழுதியபடி ஓலையே ஆகும். அப்ப இவர் வந்து சுந்தரர் வழியை பிடிச்சி இழுத்து கிழிச்சாருல, அது வந்து ஒரு டூப்ளிகேட்னு வச்சுக்கோங்க. ஆனா மூல ஓலை அவர் கையில வேற இருக்கு, கணவங்க வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ முன் இவன் கிழித்த ஓலை மூல ஓலையை பார்த்து எழுதியபடி ஓலையே ஆகும். இப்படி கிழித்து எறிவான் என்பது தெரிந்தே அப்போது நான் மூல ஓலையை காட்டவில்லை. நான் அவருக்கு தெரியாத இவன் என்ன பண்ணுவான்னு இல்லையா சுந்தரர் அப்படின்னு தாத்தா வந்து சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, இப்படி கிழித்தறிவான் என்பது தெரிந்தே அப்போது நான் மூல ஓலையை காட்டவில்லை. மூல ஓலை இதோ வைத்திருக்கின்றேன் என்று அருளி செய்தனர். அவையினர் அதனை காட்டும் என்றனர். அப்ப எம்பெருமான் என்ன சொல்றாரு, முன் கிழித்தது போல் இவன் இதையும் கிழியா வண்ணம் தடுப்பீராயின் காட்டுவோம் என்றனர். முன்ன மாதிரியே அவன் ஏதாவது கிழிச்சு போடாம இருந்தா நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு கிழவன் வந்து சொல்றாரு. அவர்கள் அங்கனமே ஆகுக என்றனர். பெருமான் ஓலையை எடுத்தனர். அப்பொழுது சபையோர் கட்டளைப்படி கருணீகன் வாங்கி அதனை எல்லோரும் கேட்குமாறு படித்தான். இப்ப அங்க உள்ள கருணீகன் அப்படிங்கிறவரு அதை வாங்கி எல்லோருக்கும் படிக்கிறாங்க. பின்னர் அந்த ஓலையில் சாட்சிகளாக கையெழுத்து இட்டவர்கள் தங்கள் கையெழுத்து என்றே ஒப்புக்கொண்டார்கள். அதுல வந்து சாட்சி கையெழுத்து போட்டுப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து நாங்க தான் போட்டோம்னு ஒப்புக்கொள்றாங்க.
அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, திருநாவலூர் ஆதி சைவ குலம் ஆரூரனாகிய நான், அதுல என்ன எழுதியிருக்குன்னு சொல்றாங்க. திருநாவலூர் ஆதி சைவ குலம் ஆரூரனாகிய நான் திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு நானும் என் சந்ததிகளும் வழி வழியாக அடிமை செய்ய உள்ளும் புறமும் ஒத்து எழுதி கொடுத்தேன், இப்படிக்கு ஆரூரன் அப்படின்னு சொல்லி இந்த வாசகம் எழுதி ஆரூரன் சைன் போட்டதை இவங்க வந்து காட்டுறாங்க. அதை படிச்சும் காட்டுறாங்க. பின்னர் அந்த ஓலையில சாட்சியை யாரெல்லாம் கையெழுத்திட்டாங்களோ அவங்களும் தங்கள் கையெழுத்து அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்புக்கொள்றாங்க. அப்ப மறையோர்கள், அப்பா ஆரூரா, இது உமது பாட்டன் கையெழுத்து தானே, பார்த்து சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிழவர் சிரித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாட்டனையே இவன் பார்த்திருக்க மாட்டான், இவனா பாட்டன் கையெழுத்தை சரிபார்க்க தக்கவன் அப்படின்னு சொல்றாரு. நன்று நன்று, இவனுடைய பாட்டன் எழுதிய வேறு எழுத்தை கொணர்ந்து ஒத்துப்பாரும் என்று அருளினர். ஏன்னா பாட்டன் வந்து உயிரோட இருக்கும்போது இவர் பார்த்திருக்க மாட்டாரு. அதனால பாட்டனுடைய வேற கையெழுத்து ஏதாவது இருந்தா அதை கொண்டு வந்து ஒப்பிட்டு பாருங்க, ஒத்து பாருங்க அப்படின்னு கிழவன் வந்து சொல்றாரு. அவ்வண்ணமே வேறு அவர் எழுதிய சுவடியை கொணர்வித்து ஒப்பு நோக்கினர். இரண்டும் ஒத்து இருந்தன. மறையவர்கள், ஆரூரா, நீர் இவருடைய அடிமைதான், இனி தப்புதற்கு வழி இல்லை, தோற்றுவிட்டீர், இவருக்கு நீர் தொண்டு செய்யும் என்று கூறி முடிவு செய்தனர். பார்த்தோன்னா அந்த அவங்க பாட்டனுடைய கையெழுத்து மாதிரியே இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருந்தோன்னே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆரூரா, நீ வந்து அவருக்கு அடிமைதான், இதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது, நீ தோத்து போயிட்ட, இவருக்கு நீ எப்போ தொண்டுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஆரூரர் விதிமுறை இதுவாயின் யான் மறுப்பனோ என்று இசைந்தார். ஓகே, நீங்க சொன்ன விதிதான் அப்படின்னு சொன்னா நான் அதை மறுக்க மாட்டேன், சரின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு. சபையோர்கள் கிழவரை நோக்கி, ஐயரே, நீர் காட்டிய ஓலையில் உம்மை எங்கள் ஊர் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. நாங்கள் கிழவராகிய உம்மை இதுகாரும் கண்டது இல்லை. இங்கே உமது வீடும் வாழ்க்கையும் எங்கே காட்டும் என்று வினவினார்கள். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, திருவெண்ணெய்நல்லூர் என்னோட ஊரு அப்படின்னா சொல்றாரு இல்லையா. ஆனா நீ உங்களை கிழவராகிய உண்மை இதுவரை நாங்க யாருமே பார்த்தது கிடையாது. அப்போ உன் வீடு வாழ்க்கையெல்லாம் எங்க, எங்களுக்கு காட்டுங்கன்னு அங்க உள்ளவங்க கேட்கிறாங்க. வழக்கினால் வென்ற வள்ளல், ஓஹோ, என்னை ஒருவரும் அறியீரோ, ஆனால் என்னுடன் வாருங்கள், எனது இருப்பிடத்தை காட்டுவேன் என்று அத்தனை பேரும் தொடர்ந்து வர திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள திருவருள் துறை என்னும் திருக்கோவிலுக்குள் நுழைந்தனர். அப்ப வெற்றி பெற்ற அவரு சிவபெருமான் என்ன சொல்றாரு, தாத்தா என்ன பண்றாரு, ஓ என்ன வந்து எனக்கு இருப்பிடம் என்னங்கிறன்னு தெரியலையா உங்களுக்கு, நான் காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவெண்ணெய்நல்லூர் உள்ள இந்த திருவருள் துறைங்கிற அப்படிங்கிற அந்த கோயிலுக்குள்ள அவரு நுழைகிறாரு. நுழைந்த அவரை காணவில்லை, அனைவரும் திகைத்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ சிவபெருமான் தானே அவர் வந்திருக்கிறாரு, அவர் அதை வந்து பார்த்து திகைக்கிறாங்க. நம்பியாரூரர், என்னை அடிமை கொண்ட அந்தனர் ஆலயத்தில் புகுந்தது என்ன அதிசயம் என்று எண்ணி அளவற்ற அன்புடன் தனியே தொடர்ந்து அவரை அழைத்தனர். இப்ப நம்பியாரூரர் என்ன சொல்வாரு, என்னை அடிமை கொண்ட அந்த அந்தனர் ஆலயத்தில் புகுந்தது என்ன அதிசயம் என்று எண்ணி அளவற்ற அன்புடன் தனியே தொடர்ந்து அவரை அழைத்தனர். உடனே எம்மை ஆளுடைய ஈசனார் அம்மையோடு தர்ம விடைமேல் தோன்றி காட்சி அளித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அம்மையோட ஈசனார் வந்து காட்சி கொடுக்கிறாரு. அன்பனே, முன்னமேயே நீ நமக்கு தொண்டன், உள்ளத்தில் எழுந்த விருப்பத்தின் காரணமாக நமது கட்டளைப்படி மண்ணில் வந்து பிறந்தனை. இது மாதிரியே நம்ம பார்த்தோம் இல்லையா. நீ வந்து எனக்கு முன்னாடியே நீ தொண்டன் தான், அந்த உனக்கு உள்ளத்துல ஏற்பட்ட அந்த ஆசை காரணமாக என்னுடைய கட்டளைப்படி நீ மண்ணில வந்து பிறந்த. மாயை உன்னை தொடர்ந்து பற்றாதபடி நாம் தொடர்ந்து உன்னை தடுத்து ஆட்கொண்டோம் என்று இறைவன் திருவாய் மலர்ந்து அருளினார். தாய் பசுவின் குரலை கேட்ட இளங்கன்று போல் அலறினார். கண்ணருவி பெருகியது, உள்ளம் உருகியது, சொற்கள் குளறின, உடல் புலகமுற்றது. அடியற்ற மரம்போல் நிலைமிசை வீழ்ந்தார். விண்ணவர் மலர்மலை பொழிந்தனர், எங்கும் மறைகள் முழங்கின. என் அருமை ஆண்டவரே, நீரே வந்து வலிய என்னை ஆட்கொண்டீரே என்று ஆரூரர் கூறினார். இப்ப அவரே வந்து எல்லா விஷயத்தையும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விஷயத்த சொல்லி அவரே வந்து ஆட்கொள்றாரு இல்லையா, அதை வந்து சொல்றாங்க. சோ செந்தமிழ் உலகம் உய்யும் பொருட்டு சிவபெருமான், சுந்தரா, நீ நம்முடன் வன் சொற்களை பேசியபடியால் வன் தொண்டன் எனப்படுவாய். ஏன்னா இவரு நீ காட்டும் வையும் அப்படி இப்படின்னு வன்மையா கொஞ்சம் பேசிட்டார் இல்லையா, அதனால நினைந்து உன் பேரு வன் தொண்டன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு அன்பில் சிறந்த அர்ச்சனை வந்து பாட்டே ஆகும். நமக்கு அன்பில் சிறந்த அர்ச்சனை எது அப்படின்னா பாட்டு அப்படின்னு சொல்றாங்க.
அதனால நீ என்ன பண்ணணும், தமிழ் பாடல்களை பாடுவாய் என்று கட்டளையிட்டு அருளினார். தமிழ் பாடல்களை நீ பாடணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நம்முடைய சுந்தரத்தை கட்டளையிட்டுறாரு. ஓகேங்களா? ஏன்னா அன்பில் சிறந்த அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. சோ தேடிய அயனும் ஆளும் ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாயுள்ள பரமன் இங்கனம் கூற ஆறு உரர் வேதியனாகி வந்து என்னை வழக்கினால் வென்று அடிமை கொண்ட ஆதியே அரணே கோதிலா அமுதே தேவீரரது குணம் பெருங்கடலை சிறியேன் யாதினை அறிவேன் என் சொல்லி பாடுவேன் என்றார். அத்தன் அன்பனே என்னை முன்னை பித்தன் என்றனை என்றோ பித்தனே பித்தனென்றே நீ பாடுதி என்று அருள் புரிந்தார். ஏன்னா பித்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் வன் சொல் பேசினார் இல்லையா, நீ அப்படிலாம் என்ன திட்டினே இல்ல, நீ பித்தானே சொல்லி தொடங்கு அப்படின்னு அவரு அப்படியே பாட ஆரம்பி அப்படின்னு அருள் புரிகிறாரு. கடல் மடை திறந்த வெள்ளம் போலே நம்பியாரூர் நாவிலிருந்து தமிழ் வெள்ளம் அணை கடந்து வர தொடங்கியது என்று பதிகம் பாடினார். பதிகம் பாடினதை அவங்க போட்டிருக்காங்க. இப்ப வலிய ஆட்கொண்ட தூமரை பாடும் வாயார் தொண்டனே இன்னும் நமது புகழினை உணர்ந்து உலகம் உய்ய பல வகையாக பாடு என்று கருணை புரிந்து திருவுரு மறைந்தனர். இப்ப காட்சி கொடுத்து இதெல்லாம் நம்முடைய சுந்தரத்தை நீ தமிழ் பாட்டு பாடணும், நீ பித்தனென்றே நீ தொடங்கி நீ பாடு, இதெல்லாம் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. திருவுரு மறைந்தனர். அனைவரும் அதிசயித்து பாராட்டி பரவினர். பின்னர் புத்தூர் தடங்கவி சிவாச்சாரியரது புதல்வியார் நம்பியாரூரையே சிந்தை செய்து கொண்டிருந்து சில காலத்திற்கு பின் சிவபதம் முற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அம்மா இவங்களையே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா கல்யாண வேலைகள்லாம் நடக்கும் போதும் இந்த ஒரு விளையாட்டு நடக்குது இல்லையா, அப்ப ரொம்ப நாள் அவங்க காத்துக்கிட்டு இருந்துட்டு கடைசியில அவங்க சிவபதம் முற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. சிவாச்சாரியாரது புதல்வியார் நம்பியாரூரையே சிந்தை செய்து கொண்டிருந்து சில காலத்துக்கு பிறகு சிவபதம் முற்றனர். அவங்கள கல்யாணம் ஆண்ட அவரு, அந்த அம்மா அந்த பொண்ணு மகா இறந்துட்டாங்க. ஆளுடைய நம்பி அரணாரால் ஆட்கொள்ள பெற்ற பின் திருநாவலூர் சென்று அங்கு எழுந்தருளியுள்ள பரமன் மீது பதிகம் பாடி அண்மையில் உள்ள திருத்துறையூர் சென்றார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நீ தமிழ் பாடல்கள் எல்லாம் பாடணும்னு சொல்லி சுந்தரரை கட்டளையிட்டதுனால இந்த நம்முடைய ஆரூரர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆளுடை நம்பி அரணாரால் ஆட்கொள்ள பெற்ற பிறகு திருநாவலூர்ல சென்று, ஏன்னா அவரு பிறந்த திருநாவலூர் தானே, அந்த இடத்துல போய் அவரு அங்கு எழுந்தருளி உள்ள பரமன் மீது பதிகம் பாடி அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்துறையூர் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. பெண்ணை நதியில் மூழ்கி திருக்கோயிலுக்குள் சென்று தலைமாலை அணிந்த தலைவனை வணங்கி தவநரியை தாரும் என்று வேண்டினார். அப்ப அங்க போய் அவர் இந்த பெண்ணை நதி இருக்கு இல்லையா, அதுல குளிச்சுட்டு திருக்கோயிலுக்குள்ள போய் அவர் திருமாலை அணிந்த அந்த சிவருமான வணங்கி தவநரியை தரும்படி அவர் வேண்டார். சுந்தரர் வேண்டார். அடுத்தது தவநரியை இறைவன் தரப்பெற்றார். அருகில் உள்ள திருத்தலங்களை வணங்கி கொண்டு அம்பலத்தாடும் ஆனந்த கூத்தரை தரிசிக்கும் காதலினால் அவர் மீண்டும் புறப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப அங்க இருந்து அவர் திரும்பவும் புறப்பட்டு போறாரு. திருத்துறையில இருந்து திரும்ப கிளம்புறாரு. திருவதிகைக்கு அருகில் வந்தார். திருவதிகை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவர் வராரு. அத்திருவதிகை திருநாவுக்கரசு நாயனார் உலகம் போற்றும் உளவார படை கொண்டு திருத்தொண்டு செய்து அருள் பெற்றது என்று அதனை மிதிக்க அஞ்சினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருநாவுக்கரசருடைய அந்த உளவார படி அந்த உளவார படை கொண்டு திருத்தொண்டு செய்து அருள் பெற்ற அந்த இடத்துக்கு பேரு திருவதிகை அப்படிங்கிற அந்த ஊரு. அதை மிதிக்கிறதுக்கு இவர் அஞ்சுறாரு. திருவதிகைக்குள் செல்லாது அருகில் உள்ள சித்தவடம் போய் அவர் தங்குறாரு. அதனால திருவதிகைக்கு போகாம அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தவடம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போய் அவரு தங்குறாரு. யார்? நம்முடைய சுந்தரர். கெடில நதியில் நீராடி அதிகை மேவும் அண்ணலை திசை நோக்கி தொழுதார். இரவு சித்தவடம் மடத்தில் பரிசனங்கள் அனைவரும் துயில் செய்ய தாம் திருவதிகை தேவரை தியானித்த வண்ணமாக பள்ளி கொண்டு இருந்தார். இப்ப சித்தவடத்துல போய் தங்கி இருக்கிறாரு, அந்த மடத்துல படுத்திருக்காரு. அப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அனைவரும் துயில் செய்ய தாம் திருவதிகை தேவரை தியானித்த வண்ணமாக அவர் பள்ளி கொண்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப அந்த திருவதிகைக்கு அவர் வரார் இல்லையா, வந்தாரு. ஆனா அந்த ஊருக்குள்ள போகாம பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தவடத்துலதான் தங்கி இருக்காரு. அந்த திருவதிகையில எழுந்திருக்கக்கூடிய அந்த பெருமானை நினைச்சு அவரு தியானிக்காரு. திருவதிகை வீரட்டானத்து உரையும் தேவதேவர் கிளவேதியர் வடிவந்தாங்கி மடத்துள் வந்து சுந்தரருடைய தலையின் மீது திருவடியை வைத்து தூங்குவார் போல் அமைந்தருளினார் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப என்ன செஞ்சாரு இவர், அவரையே நினைச்சு தியானித்த வண்ணம் இருந்த உடனே அந்த திருவதியில் வீரட்டானத்து உரையும் தேவதேவர் வந்து கிழமை வேஷத்துல திரும்பவும் சிவபெருமான் வந்து அந்த மடத்துக்குள்ள வந்து சுந்தரருடைய தலையின் மீது தன்னுடைய திருவடியை வச்சு தூங்குற மாதிரி அவரு ஆக்ட் பண்றாரு, அமைந்தருளினார். நம்பியார் ஊரில் எழுந்து, ஐயரே, உமது பாதத்தை ஏன் என் தலைமையில் வைத்தீர் என்று கேட்டார். அவரு பாதத்தை கொண்டு இவர் தலை மேல வச்சுக்கிட்டு உறங்குற மாதிரி அவர் ஆக்ட் பண்றாரு. அப்ப இவர் எந்திரிச்சிட்டு கேட்காரு, ஏன் உங்க பாதத்தை ஏன் தலைமையில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆரூர். இறைவன் என்ன சொல்ற, அப்பனை தளர்ந்த கிளப்பருவத்தினாலே திசை தெரியாமல் கால் உன் மீது பட்டு விட்டது போதும். தெரியாம என் காலு பட்டுட்டு கிழவன் ஆயிட்டேன்னு தெரியாம பட்டுட்டு அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. நம்பியாரூரர் வேறு ஒரு புறத்தில் போய் படுத்து கொண்டார். எப்ப இவன் தொல்லை தாங்க முடியுன்னு அவரு வேற இடத்துல போய் அவரு படுக்காரு. ஐயன் அங்கும் போய் அவர் சென்னையின் மீது திருவடியை வைத்து அருளினார். திரும்பவும் போய் அங்கேயே இதையே செய்யறாரு. மண் தொண்டர் எழுந்து, என்ன ஐயா, பலகாலம் இப்படி என்னை மிதிக்கின்றீரே, நீர் யார் என்றார். எம்பிரான், என்னை நீ அறிந்திலையோ என்று மறைந்தருளினார். உடனே சுந்தரர் திடுக்கிட்டு, அதிகை மேவும் அமலனே, ஆழமுண்ட அண்ணலே, இந்த இரவில் இங்கு எளியேன் பொருட்டு எழுந்தருளி வேதாகமங்களுக்கு காணாத உமது திருவடிகளை சிறியேன் சென்னியில் வைத்து அருளினீரே, எனது தவமே தவம் என்று துதித்து அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு முதல்ல யாரும் தெரியாது, ஏதோ ஒரு கலவன் மேல வந்து எப்பவும் காலை வைக்காருன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. திரும்பவும் வேற இடத்துல மாறிப்படுத்த திரும்பவும் வந்து தன் மேல கொண்டு காலை வைக்கிறாரு. அப்ப வந்து என்ன, நீ உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்ட பிறகுதான் சுந்தரருக்கு புரியுது. ஓ, அமலனே சிவருமான் தான் வந்திருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க, வேத ஆகமங்களும் காணாத உமது திருவடிகளை சிறியேன் சென்னியில் வைத்து அருளினீரே, எனது தவமே தவம் அப்படின்னு அவர் வந்து துதித்து சொல்றாரு. அங்க துதித்து இந்த திருப்பதிகத்தை அங்க பாடுறாரு. திரும்ப அங்கிருந்து அவர் வந்து புறப்படுறாரு. புறப்பட்டு மாவதியை அடக்கிய வாமனமூர்த்தி வழிபட்டு திருமானி குழியையும் திருத்திணை நகரையும் வழிபட்டு திருப்பதிகங்களை, ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கா போய் அந்த திருப்பதிகங்களை பாடுறாரு. அப்படி பாடும்போது இந்த மாவெளி வந்து அடக்கி அந்த வாமனமூர்த்தி வழிபட்ட திருமானி குழி அப்படிங்கிற அந்த இடத்தையும் திருத்திணை நகரையும் வழிபட்டு திருப்பதிகங்களை பாடி இடையில் உள்ள அந்த பல தலங்களையும் வணங்கி எல்லை மிதித்தவுடன் பிறவி இல்லை என்று தொல்லை மறைகள் புகழும் அந்த தில்லையம்பதி அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, பிறவி இல்லை என்று தொல்லை மறைகள் புகழும் அந்த சிதம்பரத்துக்கு கடைசியில அங்க வாராரு. பல ஊர்கள்ல போய் ஒவ்வொரு இடத்துலயும் திருப்பதிகள்லாம் பாடிட்டு கடைசியில தில்லையம்பதிக்கு வந்துட்டார். அப்ப தூளலிங்கமாகிய திருக்கோபுரத்தை கண்டவுடன் ஆறா காதலுடன் மண்மிசை வீழ்ந்து பணிந்தார். உள்ளம் உருகினார். சிதம்பரத்தில் உள்ள அடியார்கள் எதிர்கொண்டு பணிந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க உள்ள தூளலிங்கம் ஆகிய திருக்கோபுரத்தை கண்டு அவர் ஆறா காதலோட அவர் வந்து மண்மிசை வீழ்ந்து மண்ணில் விழுந்து அவர் பணியிறாரு, உள்ளம் உருகிறாரு. அங்க உள்ள அடியார்கள் எல்லாருமே இவரை எதிர்கொண்டு பணியிறாங்க. வேத ஒளியும் ஆகம கீத ஒளியும் தேவார நாத ஒளியும் ஆடல் ஒளியும் வேள்வி புகையும் மிகுந்த அந்த திருவீதியை வணங்கி அடியார்களும் முனிவர்களும் நெருங்கியுள்ள திருக்கோவிலுக்குள் சென்று பொன்னம்பலத்திற்கு முன் நின்று திரு நடேச பிரானை கண்குளிர அவர் கண்டார் அப்படின்னு சொல்றாங்க. மது உண்ட வண்டு போல் கூப்பிய கரத்துடன் அவர் அசைவற்று நின்றார். பன்முறை மண்மிசை வீழ்ந்து பணிந்தார். கண்ணருவி பெய்தார். பதிகம் பாடி துதி செய்தார். அப்போது, அன்பனே, நமது திருவாரூருக்கு வருக என்று அருள்வாக்கு வானத்தில் எழுந்தது. அங்க போய் கீழே விழுந்து கும்பிடுறாரு, கண்ணீர் மருக அவர் வந்து இறைவனை வந்து துதிக்காரு, எல்லாம் செஞ்சோன்னு அங்கிருந்து ஒரு வாக்கு கேக்குது, நீ வந்து திருவாரூருக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு வந்து வானத்துல கேக்குது. அதனை கேட்ட சுந்தரர் அம்பலவான திருவருளை வியந்து எம்பெருமான் கட்டளையை சிறமேர் தாங்கி தொழுது பிரியா விடை பெற்று புறப்பட்டார். இப்ப தில்லையம்பதியிலிருந்து இப்ப எங்க வராரு, திருவாரூருக்கு அவர் வராரு இல்லையா. அந்த திருவாரூருங்கிற இடத்துல வச்சுதான் நிறைய பதிகங்கள் ஒரு பாடினார்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. கொள்ளிட நதியை தாண்டி சீர்காழிக்கு சேர்ந்தார். அடுத்து சீர்காழிக்கு வராரு. அம்மை திருமுலை பாலுண்ட எம்மை ஆளுடைய அந்த திருஞான சம்பந்த மூர்த்திகள் அவதரித்த தலமாதலின் அதனை கால் கொண்டு மிதிக்க அஞ்சி எல்லையிலிருந்து வணங்கினார். இப்ப எப்படி திருநாவுக்கரசர் அவர் உளவார பணி செய்த அந்த திருவதிகைங்கிற அந்த ஊரை மிதிக்கும் அவர் வந்து அஞ்சுறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல சீர்காழி, அதானே திருஞான சம்பந்தர் பால் உண்ட இடம், அந்த இடத்தையும் அவர் வந்து கால் கொண்டு மிதிக்க அஞ்சி எல்லையிலிருந்து அவர் வணங்கினார் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
சீர்காழி மேவிய சிவபெருமான் அங்கே காட்சி கொடுத்து அருளினார். சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்று தொடங்கி காதில் வெண்குளையனை கடல்கொள மிதந்த கழுமட வளநகர் கண்டு கொண்டேனே என்று முடித்து திருப்பதிகம் அங்கேயும் சீர்காழிலையும் பாடுறாரு. திருக்கோலக்கா திருப்புன்கூர் தரிசித்து காவிரியில் மூழ்கி மாயூரம் அம்பர் மாகாணம் திருப்புகழூர் முதலிய திருத்தலங்களை சேவித்து கொண்டு திருவாரூருக்கு அருகில் வந்தார். வரும்போது இடையில இந்த மாதிரி ஊர்களை எல்லாம் போய் அங்க தொழுதுட்டு அதுக்கப்புறம் அவரு திருவாரூருக்கு வந்துடுறாரு. யாரு? நம்முடைய சுந்தரர். நீராறும் தடைமிசை நிலவணிந்த நிமலன் தேராறும் தெருவுடைய திருவாரூர் வாழ் அன்பர்களது கனவில் ஆறாத காதலுடன் நாம் அழைக்க நம்பியாரூரன் வருகின்றான். அவர் என்ன உடனே அங்க கனவுல போய் சொல்றாரு. இங்க திருவாரூர்ல உள்ள அன்பர்கள் கனவுல ஆறாத காதலுடன் நாம் அழைக்க நம்பியூராரன் வருகின்றான், அவனை நீங்கள் எதிர்கொண்டு அழையுங்கள் என்று பணித்தருளினார். திருவாரூர் வாழ் திருத்தொண்டர்கள் எம்பிரானால் தடுத்து ஆட்கொள்ள பெற்ற சுந்தரரது பெருமையை வியந்தனர். நகரை நன்கு அலங்கரித்தனர். வீதிகள் எங்கும் தோரணம் கட்டினர். வீடுகள் தோறும் மணி விளக்கும் பூரண கும்பமும் வைத்தனர். கடல் திரண்டது போல் ஆரூர் அன்பர்கள் எதிர்கொண்டு நம்பியாரூரை அழைத்தனர். நாயனார் கரையும் கடலும் என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். திருக்கோவிலில் நுழைந்து தேவாசிரியின் மண்டபம் தொழுது புற்றிடம் கொண்ட பிரார்த்தனனை போற்றினார். உருகி உருகி உள்ளத்தில் அன்பு வெள்ளம் பெருகி பெருகி ஆறா காதலுடன் குதித்தார். அப்பொழுது சுந்தரனை, உனக்கு நம்மை தோழராக தந்தோம். நாம் முன்பு தடுத்து ஆட்கொண்ட காலத்து நீ புனைந்திருந்த திருமண கோலத்துடன் எப்போதும் இருந்து மண்மிசை விளையாடுவாய் என்று ஒரு வாக்கு அனைவரும் கேட்க வானில் எழுந்தது. இப்ப அவர் தோழரா தானே இருந்திருக்காரு சுந்தரர், சக மார்க்கம் இல்லையா, தோழர் மார்க்கம் இல்லையா, அது இப்ப இங்கதான் கொடுக்குறாரு அவர். என்ன, இந்த திருவாரூர்ல வச்சுதான் அந்த இது அவருக்கு கேக்குது. என்ன சொல்றாரு? சுந்தரனே, உனக்கு நம்மை தோழராக தந்தோம் அப்படின்னு சொல்றாரு. நான் முன்பு தடுத்தாட்கொண்ட காலத்து நீ புனைந்திருந்த அந்த திருமண கோணம், அன்னைக்கு தானே அந்த விஷயம் தொடங்குச்சு இல்லையா, நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி கூட்டது. நீ புனைந்திருந்த அந்த திருமண கோலத்துடன் எப்போதும் இருந்து நீ மண்மிசை விளையாடுவாய் என்று ஒரு வாக்கு அனைவரும் கேட்க வானில் எழுந்தது. இந்த இடம் அன்பர்கள் நன்கு சிந்திக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்னை தோழனாக்கி கொண்டேன் என்றும் இன்று முதல் நீ எனது தோழன் என்றும் நான் உன் தோழன் என்றும் பெருமான் கூறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் இன்னையில இருந்து நான் உனக்கு தோழனோ அல்லது நான் உன்னை தோழனாக்கி ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்லல. தோழராக நம்மை உனக்கு தந்தோம் என்பதில் எத்துணை ஆழம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, தோழராக நம்மை உனக்கு தந்தோம் அப்படின்னு அவரு சொல்றதுல நிறைய இந்த ஆழமான கருத்து இருக்குங்கிறாங்க. தந்ததும் தன்னை என்பார் மணிவாசகர். மாலையனாதி வானவர்கள் யாவரும் ஈசனுடைய அடிமைகளே. குபேரன் அரிதில் முயன்று தோழரானார். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் தோழராயிருக்காரு குபேரன். சுந்தரரை இறைவன் வலிதில் தாமே தோழராக்கி கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வித்தியாசத்தை நம்ம காட்டுறாங்க. சுந்தரரை இறைவன் வலிது என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவோம், அந்த வலிதில் தாமே தோழராக்குறாரு. ஆனா குபேரன் அரிதில் தான் முயன்று அவர் இறைவன்கிட்ட தோழன் ஆயிருக்காரு அப்படிங்கிற சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவனுடைய அந்த அருள்மொழியை கேட்ட நம்பியாரூரர், பெருமானே, நின் கருணை திறத்தினை என்னென்று நான் புகழ்வேன், வலிய ஆட்கொண்ட வள்ளலே என்று துதித்தார். அன்று தொட்டு அவரை அடியவர்கள் தம்பிரான் தோழர் என்றே அழைப்பாராயினர். எல்லாருமே இவரை தம்பிரான் தோழர்னு அழைக்கிறாங்க. திருமண கோலத்துடன் விளங்கி நாடோறும் புற்றில் மேவும் புண்ணியனையும் தியாகேசனையும் இனிது சேவித்து தமிழ் மாலைகளால் இறைவனை அலங்கரித்து வருவார். இப்ப திருமண கோலத்தோட விளங்கி நாள்தோறும் இந்த தியாகேச பெருமான அவரு வழிபட்டுக்கிட்டு வராது. முன்னே திருக்கைலாய மலையில் ஆளாள சுந்தரர் விரும்பி நோக்கிய உமையம்மையாரது தேடிகள் இருவரில் ஒருவராகிய கமலினி அம்மையார் திருவாரூரில் உருத்திர கணிகியார் மரபிலே அவதரித்தனர். அப்ப இப்பதான் இந்த கதை தொடங்க போகுது இல்லையா. அந்த அம்மையினுடைய அந்த அந்த சாயா முகமா தோன்றிய 2 சக்திகள் இருக்கு இல்லையா, அதுல கமலினி அம்மையார் அவங்கதான் இந்த திருவாரூர்ல அவதரிக்கிறாங்க. அதை சொல்றாங்க. முன்னை திருக்கைலாய மலையில் ஆளாள சுந்தரர் விரும்பி நோக்கிய
சுந்தர விரும்பி நோக்கிய உமையம்மையாரது சேடிகள் இருவரில் ஒருவராகிய கமலினி அம்மையார் திருவாரூரில் உருத்திர கணிகியார் மரபிலே அவதரித்தனர். பறவையார் என்ற திருப்பெயர் கொண்டு பனிமதி என அவர் வளர்ந்தார். இப்ப அவருக்கு பேர் தான் பறவையார்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவருக்கு பறவையாருங்கிறது திருப்பெயர் கொண்டு அவர் வளர்ந்து வராங்க. அழகு ஒரு வடிவம் பெற்றது போலவும் அறிவின் சிகரம் போலவும் அன்பின் கருவூலம் போலும் அவர் விளங்கினார். அப்போ அழகு, அறிவு, அன்பு எல்லாமே அவர் சிறந்து விளங்குறாங்க. யாரு? இந்த கமலினி அம்மையார். இசையில் மிகவும் வல்லமை பெற்று இருந்தார். நாள்தோறும் தோழிகளுடன் பன்மீக நாதரை உள்ளங்குலைந்து உருகி வழிபாடு புரியும் நியமம் உடையவராய் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அம்பாளோட வடிவம் இல்லையா, அப்போ சுவாமியை அவரு எப்பவுமே தரிசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு நாள் பறவையார் தோழியர் சூழ வானிலிருந்து இறங்கிய மின்னர் கொடி போல் திருக்கோவிலுக்கு வந்தார். ஒரு நாள் பறவையாரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அடியார்கள் சூழ சுவாமி தரிசனம் செய்ய வந்த சுந்தரர் பண்டை ஊழ் கூட்டுவிக்க பரவியாரை பார்த்தார். அப்ப இப்போ அவரும் சாமி கும்பிட்டுக்கு வந்திருக்கிறாரு சுந்தரரு. வைக்கும்போது அந்த முன்வினை பலனாக அல்லது பண்டை ஊழ் கூட்டுவிக்க பரவியாரை பார்க்கிறாரு. காதல் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மலர்மிசை வாடும் பிரம்மன் அரிதின் முயன்று செய்த மணி விளக்கோ உலகம் மூன்றும் செய்த புண்ணியத்தின் புது மலரோ என்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் திருவருளோ என்று பல பல எண்ணி நின்றார். ஸோ அந்த அம்மாவை பார்த்துட்டு இவரு இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அவரு பிரம்மா படைப்பு பார்த்து அவர் அதிசயப்படுறாரு. இப்படி ஒரு பிறவியா அவ்வளவு அழகா அப்படின்னு சொல்லி, பிரம்மன் அருதின் முயன்று செய்த மணி விளக்கோ உலகம் மூன்றும் செய்த புண்ணியத்தின் புது மலரோ என்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் திருவருளோ என்று பல பல எண்ணி நின்றார். பறவையாரும் பண்டை விதி கூட்டுவிப்ப ஆரூரை நோக்கினார். ஸோ எதுவுமே சும்மா நடக்கிறது இல்லை, எல்லாம் பண்டை விதியினுடைய விளையாட்டு தான். அதுதான் இங்க சொல்றான். ஸோ பறவையாரும் பண்டை விதி கூட்டுவிப்ப ஆரூரை நோக்கினார். கனலினும் மிக்க கற்புடைய அம்மையின் உள்ள கோவிலுள் சுந்தரர் எழுந்தருளினார். ஸோ ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வாறு உள்ளம் பறிகொடுத்த பரமனை சேவிக்க உட்புகுந்தார். தம்பிரான் தோழர் அருகில் இருந்த அடியவர்களை இவர் யார் என்று வினாவினார். யாருன்னு தெரியாது, பார்த்தோம்னா அழகா பார்த்து அவங்களுக்கு விருப்பம் வந்திருக்கு. அந்தால என்ன செய்யறாரு, நம்முடைய சுந்தரர் கேட்கிறாரு அங்க இருக்கக்கூடிய அடியார்கள்ட்ட, இது யாரு அப்படின்னு, இவர் யார் என்று வினாவினார். சுவாமி, இவர் பறவையார் என்பவர், தேவர்களும் சேர்தற்கு அரியவர், உருத்திர கணிகையர் என்றனர். சுந்தரர் திருக்கோவிலினுள் சென்று சிவபெருமானை தொழுது பறவையாரை தேடினார். எந்த யார் அருள் என்னறி சென்றதே என்று வாடினார். தேவாசிரியன் மண்டபம் போய் பரமன் பறவையை தருவார் என்று இருந்தார். பறவையார் ஒரு வழியாக தமது இருக்கை சேர்ந்தார். பறவையாம் அமுதனை தர வேண்டி கடலை கடைய செல்வது போல் கதிரவன் மேற்கடலில் புகுந்தான். அவர் தேடி தேடி வைக்கக்கூடிய அதை இருட்டிட்டு சாயங்காலம் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ அஞ்சலித்தனை நினையாத வஞ்சகர் நெஞ்சம் போல் உலகம் இருள் சூழ்ந்தது. திருநீட்டின் திருவொளி போல் திங்கள் தோன்றியது. திங்களும் தென்றலும் அவருக்கு துன்பம் செய்தன. அவர் தேடி தேடி பார்க்காரு, அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. அவங்க அந்த அம்மா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழ் தென்றலே, இந்த கொடுமையை நீ எங்கே கற்றுக்கொண்டனை என்று கூறி வரிந்து கொண்டு இருந்தார். அவர் வருந்துறாரு. பறவையார் தமது திருமாளிகை சேர்ந்து தன்னிலா மாடத்தில் மலர் பள்ளி மேல் வைகி ஆரூரரை எண்ணி அயர்வார் அப்படின்னு. அந்த அம்மா அங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்க அந்த மலர் பள்ளி மேல அமர்ந்துகிட்டு ஆரூரர் நினைக்கிறாங்க. அருகிருந்த சேடியை நோக்கி, நாம் கோவிலில் கண்ட அந்த அருளாளர் யார் என்று கேட்டார். அந்த அம்மா அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சேடிகிட்ட கேட்டாங்க. அவள் தொழுது, அம்மையே, இருவர் தேடும் ஒருவர் வலிதில் ஆட்கொண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர், திருநாவலூர் ஆதி செய்வர் என்றனர். அப்ப சுந்தரரை பத்தி அவங்க சொல்றாங்க ஃப்ரெண்டு. இவர் திருநாவலூர் ஆதி செய்வரு, தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்றாங்க. சோ பறவையார் இதனை கேட்டு, அவர் எம்பிரான் தமரோ என்று மேலும் அன்பு வளர காதல் நோயினால் கலங்கினார். இருவரையும் இம்மண்ணுலகில் பிறக்குமாறு கட்டளையிட்ட இறைவர் திருவாரூர் வாழ் அடியவர் கனவில் தோன்றி, இப்ப நமக்கு தெரியுள்ள இந்த முன்னுலகத்துல பிறக்குமாறு கட்டளையிட்டது சிவபெருமான் இல்லையா? அந்த இறைவன் என்ன செய்யறாரு, திருவாரூர் வாழ் அடியவர் கனவுல போய், நாளை பறவையை சுந்தருக்கு மனம் செய்மின், 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு கனவுல போய் சொல்றாரு. யாரு? திருவாரூர் வாழ் அடியவருடைய
கனவுல சிவபெருமான் சொல்றாரு, நாளை பறவையை சுந்தரனுக்கு மனம் செய்மீன் என்று கட்டளையிட்டு நம்பியூரர்பால் வந்து பறவையை உனக்கு மனம் செய்யுமாறு அடியவருக்கு ஆணையிட்டோம் என்று அருளி செய்து பறவையர்பால் சென்று நாளை உன்னை நம்பியாரூரான் மனம் கொள்வான் என்று அருள் புரிந்தார். ஒருத்தர்கிட்ட இல்ல, 3 பேர்த்தையும் போய் தூது விடுற மாதிரி போய் சொல்லிட்டாரு சிவபெருமான். இங்க போய் சொல்றாரு, அந்த ஊரு திருவாரூர் மக்கள் அடியவர்கள்ட்ட போய் சொல்றாரு, நாளைக்கு 2 பேருக்கும் நீங்க கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம நம்பியாரூர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, பறவையை வந்து உனக்கு மனம் செய்யற மாதிரி நான் அடியவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பறவையார்ட்ட வந்து என்ன சொல்றாரு, நாளைக்கு உன்னை நம்பியாரர் வந்து உன்னை கல்யாணம் முடிப்பாருன்னு 3 வாட்டியும் 3 விஷயத்த கனவுல வந்து சொல்றாரு. அடுத்த நாள் அரணார் ஆணையின்படி அடியார்கள் மிக மிக சிறப்பாக தம்பிரான் தோழருக்கும் பறவையாருக்கும் திருமணம் செய்தனர். நம்பியாரூரர் பறவையர்பால் பன்னாடும் பயில் யோகம் பரம்பரையின் விரும்பினார் அப்படின்னு சொல்றாங்க. நம்பியாரூரர் வந்து பறவை போல அது அத்தனை அவருக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லையா, அதை சொல்றாங்க. ஒரு நாள் அன்பர் புடைசூழ நம்பியாரூரர் திருக்கோவிலை அடைந்து தேவாசிரியின் மண்டபத்தில் சிறந்த திருத்தொண்டர்கள் கூடி இருப்பதனை கண்டார். அப்போ ஒரு நாள் அன்பர்கள் எல்லாம் புடைசூழ இருக்க நம்பியூரார் வந்து திருக்கோயிலுக்கு வராரு. அப்ப தேவாசிரியின் மண்டபத்துல இங்க திருத்தொண்டர்கள்லாம் கூடி இருக்கிறத பாக்குறாரு நம்பியாரூரர். திருத்தொண்டர்களுக்கு அடியேன் தொண்டனாக ஆகும் நாள் என்றோ என்று எண்ணி ஏங்கி உள்ளே சென்று இறைவனது திருவடிகளை வணங்கி வாழ்த்தினார். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி திருத்தொண்டர்களுக்கு எல்லாம் அடியேன் தொண்டனாக ஆகக்கூடிய நாள் என்னைக்கு வருமோ அப்படின்னு ஏங்கி அந்த இறைவனது திருவடிகளை அவர் வந்து வணங்கி வாழ்த்துறாரு. கண்ணுதல் கடவுள் அவருக்கு காட்சி தந்து சுந்தரனை நமது அடியவர் பெருமையை கேள் அப்படின்னு சொல்லி அடியவர்களுடைய பெருமையை சிவபெருமான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அருள் புரிந்து நமது அடியார்களை வணங்கி அவர்கள் மீது நீ பதிகம் பாடு என்று பணித்தருளினார். அப்ப தொண்டர்களை வந்து நீ வணங்கி அந்த அடியார்களை வணங்கி அவங்க மேல நீ பதிகம் பாடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இறைவன் வந்து சொல்றாரு. சுந்தரர் பெருமானை பணிந்து திருத்தொண்டர்களது பெருமை இத்தன்மையது இன்ன பண்புடையது என்று எவ்வாறு சிறியேன் உணர்ந்து பாடுவேன், இதற்கு உரியவன் யானோ, பாடும் பரிசினை அருள்வீர் என்று வேண்டினார். இந்த திருத்தொண்டர்கள் என்னென்ன மாதிரி இவங்க தன்மை இது, இவங்க பண்பு எது, எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எப்படி அவங்கள பாடுவேன், இதற்கு உரிய வந்து இந்த மாதிரி பாட்டை பாடுறதுக்கு அடியார்களை பத்தி பாடுறதுக்கு உரியவன் நானா யானோ, அப்ப பாடுங்கூடிய அந்த பரிசினை நீ எங்களுக்கு சொல்லித்தாரும் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்முடைய ஆரூரர் கேட்காரு. எல்லையில் அருள் பெற்று உலகலாம் உய்ய பரம்பொருள் தில்லைவாளர் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்து அருளினார். உடனே திரும்பவும் சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்காரு. தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்து அருளினார். மறையாயிரம் முடிந்த மலர் வாயால் அடியெடுத்து கொடுத்த பெற்ற ஆரூரர் தேவாசிரியன் மண்டபம் போய் அங்கு குழுமியுள்ள அடியார்களை பன்முறை பணிந்து கண்ணீர் சொரிய திருத்தொண்ட தொகை என்னும் திருப்பதிகத்தை இனிது பாடினார் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்போ இது வந்து திருத்தொண்டர் வந்து இப்படிதான் திருத்தொண்ட தொகை வந்து அங்க தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லா அடியார்களை பற்றிலாம் அங்க வந்து சிறப்பாக பாடி அங்க வந்து திருப்பதிகத்தை பாடுறாரு அப்படின்னு இதை சொல்லி முடிக்கிறாங்க. இனி அடுத்து வந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மாஸ்டர். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மாஸ்டர்.